ஷலோம் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாள்ல நம்முடைய சிந்தனைகள் ஒருவேளை யோசிக்கலாம். ஏன்னா நான் இவ்வளவு அதிகமா பிரயாசப்படுகிறேன், இவ்வளவு அதிகமா முயற்சி பண்ணுகிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் தான் வருமானம் வருது. நான் எவ்வளவு அதிகமா பிரயாசப்பட்டாலும் சரி, எனக்கு வருமானம் சரியானதா இல்லை. ஒருவேளை நான் எவ்வளவு அதிகமா முயற்சித்தும் அவ்வளவு அதிகமாய் நாம் பணம் சேர்க்க முடியவில்லை, அவ்வளவு அதிகமாய் நான் எதையுமே நான் சேர்த்து வைக்க முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவேதான் அவர் நினைப்புற்றார் அப்படின்னா, இந்த கொஞ்சம் நல்லது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இந்த கொஞ்சம் எப்படி நல்லதாகும் சொல்லி. ஆனால் கர்த்தர் கூறுகிறார், நீதிமானாக இருக்கிற நமக்கு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நமக்கு இந்த கொஞ்ச வருமானம், இந்த கொஞ்ச ஆசீர்வாதம், இந்த கொஞ்ச ஒருவேளை உடல் சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் இது நல்லது என்று நினைப்பூட்டுகிறார். இது போதும் என்று நினைப்பூட்டுகிறார். ஏன்னா உலகத்தின்படி வாழுகிறவர்கள் அநேக செல்வங்களை சேர்க்கலாம். ஆனால் பரலோகத்தில் செல்லும்போது அவர்களுக்கு அங்கே ஒரு பயனும் இல்லை. ஆனால் நாம் இங்கே கண்ணீரோடு கவலையோடு ஒருவேளை கொஞ்ச வருமானத்திலே, கொஞ்ச சம்பளத்திலே, ஊதியத்தோடு நாம் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நினைப்பட்டுகிறேன் அப்படின்னா, இந்த கொஞ்சம் நல்லது, இந்த சிறிய உதவி நல்லது, இந்த சிறிய சம்பளம், இந்த சிறிய ஊதியம் நல்லது என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்திலே கொஞ்சம் இருந்தாலும் அதை கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையின்படி நம்மை வாழ அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.